மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பார்க்குறோம். இன்று கர்ப்பமாய் இருக்க போகிற பெண்கள், அதாவது ஒரு கருத்தரிப்பதற்கு முன்பு ஒரு பெண்ணுக்கான பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படும். எப்படி தன்னை உன்னோட டயட்டில், நியூட்ரிஷனில் எப்படி உருவாக்குறது? சில பெண்கள் பார்த்திங்கன்னா பெரிய அத்லெட்டாக இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப பாடி பில்டிங், மாஸில் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. சிலர் தான் கரெக்டாக தான் இருக்கிறோமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இந்த வகையில் ஒரு நியூட்ரிஷன் என்பது ஒரு பெண்ணுக்கு கருத்தரிப்பதற்கு முன்பும் கருத்தரித்த பின்பும் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒன்று, கர்ப்ப காலத்தில் உருவாகிறது ஒன்று. இன்று ஒரு தாய் தன் குழந்தைக்கு கொடுக்குற முக்கியமான விஷயம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தையோட நியூட்ரிஷன் தான். இன்றைக்கும் கருவில் உருவாகும் அந்த குழந்தைக்கு தாய் கொடுக்குற சத்துக்கள், தாய் கொடுக்குற ஊட்டச்சத்துக்கள், தாய் கொடுக்குற நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வகைகள், இவை தான் இந்த குழந்தையோட பிற்காலத்து வாழ்க்கை முறைகளை அந்த குழந்தை பிறங்க போது இருந்து வளர்கிற வரைக்கும் உள்ள ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. இது யாரும் மறுக்கப்பட முடியாத உண்மை. இன்றைக்கி ஒரு சுகர் வருது, பின்னாடி உருவாக போகிற டயபெட்டிஸ் வருதுன்னா தாய் கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க சுகர் அதிகமானால் தான் அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் சுகர் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ 10 வாரத்தில் ஒரு தாய் அவருடைய ரத்த சுகர் அளவு மோர் தென் 120 இருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தையோட பேங்க்ரியாஸ் ஒர்க் ஆக ஆரம்பித்து அதுதான் பிற்காலத்தில் சர்க்கரை நோயை உருவாக்குறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தாயின் ஒவ்வொரு காரியங்களும், அவங்களுடைய உணவு வகைகள், அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள், இவை அனைத்துமே இந்த குழந்தையோட நல்ல ஒரு வாழ்க்கைக்கான அடிப்படையாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தாயும் தன் கர்ப்பமாவதற்கு முன்பும் கர்ப்ப காலத்திலும் சில கோட்பாடுகளை பார்க்கணும். இதில் ஒரு மருத்துவர் என்ற முறையில் எப்படி இவர்களை நம்ம அனுமதிக்கணும்? இன்றைக்கி ஒரு பெண் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி வராங்க. இப்போ எங்ககிட்ட எவ்வளோ பேஷண்ட்ஸ் குழந்தையின்மைக்காக வராங்க, குழந்தை இல்லைன்னு வராங்க, பல பிரச்சனைகளோடு வராங்க. இவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்வதோடு இவங்களுக்கு கர்ப்பத்துக்கு தயார்படுத்தி கர்ப்பத்தை ஃபேஸ் பண்ணும்பொழுது இதனால் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் குறைவாகி ஆரோக்கியமான குழந்தை பிறகுது. இன்றும் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் சொல்கிற அனைத்து பெண்களும் சொல்கிற ஒரு விஷயம், டாக்டர் உங்கள்கிட்ட குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், குழந்தை பிறந்தது மட்டும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எந்த வித குறையும் இல்லை, நல்ல வளர்ச்சியிலையும் சரி, இன்டலெக்சுவலையும் சரி, நாலேஜ்லேயும் சரி, அவங்களோட சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் சரி, பேச்சு திறன்லையும் சரி, எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு நான் முக்கியமாக என்னன்னு சொல்லுவேன்னா, இவங்க கருத்தரிக்கிறதுக்கு முன்பு வராங்க, அப்பொழுதுலேருந்து இவங்களுடைய நியூட்ரிஷன், டயட், உடல் ரீதியான விஷயங்களை இதை சீர்படுத்தும் போது இந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை வருவது ஆரோக்கியமான குழந்தையாக ஏற்பட்டு நல்ல ஒரு குழந்தையாக வளர்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணும் தான் கருத்தரிப்பதற்கு முன்பு கர்ப்பத்தை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கணும். முதல் முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன். இதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் உங்களுக்கு தெரியும். விளைவுகள், இந்த ஃபோலிக் ஆசிட் எடுப்பதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சி, முதுகு தண்டுவட வளர்ச்சி மற்றும் ஸ்பைனல் கார்டு, கிட்னி, ஹார்ட் இந்த உருவாக்குறதுல எந்த குறைகளும் வருவதில்லை. ஏன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் தான் செல் மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இரண்டாவது, எல்லா பெண்களுக்கும் தெரியும், தனக்கு ஒரு நோய் இருந்தால், ஒரு சோகை இருந்தாலோ இல்லை சத்துக்குறைவுகள் இருந்தாலோ அதற்கான விஷயத்தை சரி செய்து பெண் கருத்தரிக்கும் பொழுது குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் கொடுப்பதற்கான அடிப்படையோடு இந்த பெண் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது முக்கியமான விஷயம் பெண்ணிலே இருக்கிற சில பிரச்சனைகள். இப்போவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, இல்லை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி குண்டாக இருக்காங்க, ஒபிசிட்டியாக இருக்காங்க, இவர்களுக்கு உடல் எடை குறைத்த பின் கருத்தரிக்க ட்ரை பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் ப்ராப்பரான ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு ஒரு கர்ப்ப காலத்தில் உருவாகிற காம்ப்ளிகேஷன்ஸை குறைவாகிறது. இந்த ஒபீஸாக இருக்கிற பெண்கள் பலரும் எதிர்நோக்கிற ஒரு விஷயம், கர்ப்ப காலத்தில் வர்ற சுகர், கர்ப்ப காலத்தில் வர்ற ப்ரெஷர், குறைப்பிரசவம், குறைந்த எடையுள்ள குழந்தை பிறப்பு, பல நேரங்களில் குழந்தைக்கு ஏற்படுற குறைபாடுகள் மற்றும் இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுற சில குறைகள், இவை அனைத்துமே தவிர்க்கப்படுகிறது தாயோட உடல் எடை சீரான அளவில் கர்ப்ப காலத்தில் இருந்தால், அதாவது கருத்தரிப்பதற்கு முன்பே. இதனால தான் ஒரு பெண் கருத்தரிக்கிறாங்கன்னா, கருத்தரிக்க ட்ரை பண்ண போகிறேன், நான் டாக்டர் என்னோடய ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உடல் எடை உயரத்துக்கு ஏற்ற அளவில் இருக்கா, இதனை எப்படி கண்டுபிடித்து சரி செய்வது, எதனால் ஒபீஸாக இருக்காங்க இல்லை ரொம்ப கம்மியாக இருக்காங்களா, இதனை சரி செய்வதன் மூலமாக இவர்களுடைய கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகமாகும், கரு உற்றால் அதனால் வருகிற குறைபாடுகளும் தவிர்க்கப்படும். ஸோ இவை அனைத்தும் முக்கியமான விஷயம். இதற்கடுத்து இவங்களோட ஹேபிட்ஸ், நிறைய பெண்கள் நிறைய காஃபி குடிக்கிறாங்க,
நிறைய கெஃபீன் வந்து கண்டிப்பாக கரு வளரும்போது குறைப்பிரசவம் அபார்ஷன்ஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம நாட்டு பெண்களை நம்ம ரொம்ப காஃபி குடிக்கிறதில்ல, காலையில் ஒரு காஃபி ஈவினிங் குடிக்கிறோம். ஆனால் இன்றும் வெளிநாடுகளில் அந்த ப்ரூட் காஃபி, பிளாக் காஃபி, பிளாக் டீகெஃபினேட்டட் காஃபி, கெஃபினேட்டட் காஃபி இதெல்லாம் நிறைய குடிப்பாங்க. இவை அனைத்துமே பல நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ இவற்றையும் அளவாக சீராக எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். இது தவிர தற்காலத்து பெண்களிடையே அதிகரித்து வருகிற ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங் இதெல்லாம் கூட இப்போ இருக்குது. அவற்றை தவிர்ப்பது கண்டிப்பாக கர்ப்பம் தரிப்பதற்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வழிமுறையை உருவாக்குறது. இதெல்லாம் ப்ரீ கன்செப்ஷன்லாம் சொல்கிறோம். ஸோ ஒரு பெண் கருத்தரித்த பின் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை, டாக்டர் எப்படிலாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடணும், என்ன வகையில் சாப்பிடணும், இதனை நம்ம சீராக டாக்டர் சொல்வது, நீங்களும் இதில் வந்து உங்களுடைய இன்புட்ஸை கொடுப்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த வகையில் ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணின் டயட்ரி பிளானிங் ஒரு அவுட்லுக்காக எடுத்தால் ABCDன்னு சொல்லுவோம். ஏங்கிறது வந்து ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ். ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ்னால் அவங்க ஹைட்டு, வெயிட்டு, BMI. எப்படி கண்டுபிடிப்போம்? ஹைட் இன் மீட்டர்ஸ், வெயிட் இன் கிலோகிராம்ஸ். இந்த வெயிட் இன் கிலோகிராம்ஸ் டிவைடட் பை ஹைட்டு, அதில் வர்ற ஒரு ஈக்குவேஷனை மறுபடியும் ஹைட்டால் டிவைட் பண்ணுவோம். இதுதான் BMI கால்குலேட் பண்ணுவோம். ஒரு BMI என்பது ஒரு பெண்ணுடைய ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸை குறிக்கிறது. ஸோ இந்த BMI சீராக இருப்பது மிக மிக முக்கியம். ஸோ நாங்கள் நியூட்ரிஷன் அட்வைஸ் பண்ணும்போது இதை தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த பெண்ணோட BMI என்ன, இந்த BMI வந்து 18க்கு கீழே இருந்தால் ரொம்ப தவறு, இது ரொம்ப குறைவான BMI, இது கர்ப்பத்துக்கே சரியான ஆயத்தமே கிடையாது. BMI 18லிருந்து 22 இருப்பது ரொம்ப நல்ல BMI. 22லேருந்து 27 லிட்டில் ஓவர் வெயிட், above 30, 27 to 30 obese, 30 and above morbid obesity. ஸோ இந்த BMI சீராக கவனத்தில் கொண்டு எல்லா பெண்களும் இந்த ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ் A என்பதை சீராக்கம் செய்வது மிக மிக அவசியம். தற்காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த உடல் எடை BMI குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதனை சீராக செய்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண முடியும். இரண்டாவது பயோகெமிக்கல். ஸோ இந்த ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இந்த பெண் ஒபீஸாக இருக்காங்களா, இவங்களுக்கு சுகர் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், பல நேரங்களில் வேறு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம், குறைபாடுகள் இருக்கலாம், கொழுப்பு சத்துள்ள ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஒபீஸான பெண் கர்ப்பம் தரிப்பதற்கு வந்தாங்கன்னா, இல்லை தரித்த பின் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக இம்மீடியட்டாக இந்த பரிசோதனைகள் செய்ய வேண்டும். ஸோ இந்த ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸை வச்சு அடிப்படையான விஷயங்கள் சுகர், ப்ரெஷர், கொழுப்பு சத்து பார்க்கணும். இவை தவிர எல்லா பெண்களுக்கும் சோகை, முக்கியமாக அனீமியா, இந்த ஹீமோகுளோபின் லெவல் இவற்றை பார்ப்பது தான் B அப்படிங்கிற பயோகெமிக்கல் ப்ராப்ளம். C என்பது இவங்களுடைய கல்ச்சரல் ஹேபிட்ஸ். இப்போ சில பெண்கள் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் டயட் தான் சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன் டயட்டில் சில நல்லது இருக்குது, சில கெடுதிகள் இருக்குது. கர்ப்ப காலத்துக்கு தேவையான சில விஷயங்கள் வெஜிடேரியன் டயட்டில் இருக்காது. ஸோ அவர்கள் கல்ச்சருக்கு ஏற்ற அளவில் என்னென்ன உணவு வகைகள் உட்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமாக கருத்தில் கொள்ளணும். இதுதான் கல்ச்சுரல், அவங்களோட பிலீஃப், ரிலீஜன், பிலீஃப் எல்லாமே அதில் பேக் வரும். அந்த கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிலருக்கு எக்ஸ்ட்ரீம் கல்ச்சராக இருக்கும், இந்த மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், இது ஒரு கல்ச்சர். அதற்கும் ஒரு தீர்வான இந்த கல்ச்சர் ஆஸ்பெக்ட்ஸை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் பார்க்க வேண்டும். இதை தவிர D அப்படிங்கிறது டயட். நம்ம கொடுக்குற டயட்ரி அட்வைசஸ், இதில் வந்து ஃபுட்டோட சேஃப்டி, ஃபுட்டோட ப்ராப்பரான குவாலிட்டி, தேர்ட் அவங்களோட BMIக்கு ஏற்ற கேலரிஸ், அந்த கேலரியில் எவ்வளோ அளவு எந்தெந்த காலகட்டத்தில் சாப்பிடலாம் என்பதை ஒரு தீர்வான விஷயமாக கவனிப்பது மிக மிக முக்கியம். ஒரு ஆரோக்கியமான கர்ப்பத்துக்கும் அந்த உருவாகிற குழந்தைக்கு, கருவுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது ஒரு அடிப்படையாக அமைகிறது. ஸோ இந்த வகையில் சீக்கிர கல்ச்சுரல் விஷயங்களில் வெஜிடேரியன் டயட் அப்படின்னா, இந்த வெஜிடேரியன் டயட்டில் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல் 3 மாத காலம் இந்த ஃபோலிக் ஆசிட்னு சொல்கிறோம். இந்த ஃபோலிக் ஆசிட் எதில் நிறையா இருக்குது தெரியுமா? கீரைகள், பச்சை கீரைகள், குறிப்பாக வெந்தயக்கீரைன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த கீரைகள் மற்றும் மில்லட்ஸ், நட்ஸ் இதிலெல்லாம் நிறைய இருக்குது ஃபோலிக் ஆசிட். இவற்றை சீராக உட்கொள்வது மிக மிக அவசியம். பல நேரங்களில் இது கொடுக்குற அளவில் நம்மளால் சாப்பிட முடியாதுன்றனால தான் இவற்றுக்கு முக்கியமாக சொல்கிற விஷயமே சப்ளிமெண்டேஷன். ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் 5 மில்லிகிராம் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக இந்த பெண்ணுக்கு தேவையான டெட்ராஹைட்ரோஃபோலேட்டுன்னு சொல்கிற ஃபோலேட் கண்டிப்பாக ரத்தத்தில் போகும். அதனால் இந்த குறைபாடு வருவதற்கு உள்ள காரணங்களும் அடிப்படையும் தவிர்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்து B12. இன்றைக்கும் இந்த B12 எதில் இருக்குது?
நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் தான் நிறைய இருக்குது. இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டு குறிப்பாக சிக்கன், ஃபிஷ், லிவர் இதில் தான் B12 நிறையா இருக்குது. இது எப்படி எல்லாராலையும் சாப்பிட முடியும்? வெஜிடேரியன் டயட்டுக்கு என்ன அடிப்படை? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதனால தான் அவங்க கல்ச்சருங்கிறதுல என்னென்ன வகையான ஃபுட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் உங்களுக்குலாம் தெரியும். அது வந்து பச்சை கீரை காய்கறிகளில் இருக்குது. குறிப்பாக எல்லா விதமான கீரைகளில் இருக்குது. இதோடு சேர்த்து ப்ராக்கோலி, கேபேஜஸ், லெட்யூஸ் அப்படின்னு சொல்கிற கீரை வகைகள் மற்றும் ஸ்பினாக்ஸ் இதிலெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இவற்றை அதே மாதிரி பீன்ஸ், க்ரீன் பீன்ஸ், இந்த க்ரீனில் இருக்கிற பீன்ஸு, ப்ராக்கோலி இதிலெல்லாம் நிறையா இருக்குது. பீஸ் இதிலெல்லாம் இருக்குது. ஸோ இவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஃபோலிக் ஆசிட் சப்ளை பண்ண முடியும். பல நேரங்களில் இதிலிருந்து அந்த ஃபோலிக் ஆசிட் எடுக்கும் அளவு குறைவாக இருக்கிறனால தான் நம்ம சப்ளிமெண்டேஷன் கொடுக்க சொல்கிறோம். ஆனால் B12 எடுத்துட்டிங்கன்னா B12 என்பது முக்கியமாக அனிமல் ப்ரோட்டீன்ஸில் தான் இருக்குது. குறிப்பாக மீட்டு, மட்டன், சிக்கன் அண்ட் ஆல்சோ அது தவிர கொஞ்சம் எக்ஸில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது. ஆனால் வெஜிடேரியன் டயட்னு எடுத்திங்கன்னா சீஸ்லேயும் யோகட்லேயும் கொஞ்சம் இருக்குது B12. வெஜிடேரியன் டயட்டில் நிறைய பேருக்கு இந்த B12 இருக்கிறதில்ல. இந்த B12 குறைவுனால பல நேரங்களில் பர்னீஷியஸ் அனிமியான்னு ஒரு அனிமியா வருது. இதனால் குழந்தைகளோட மூளை வளர்ச்சி குறைபாடுகள் பலவும் ஏற்படுகிறது. இதற்கான முக்கிய தீர்வான உணவு வகைகளை மாற்ற முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த B12 வந்து என்னென்னா ஓரலாக எடுக்கிற B12 கிடையாது, இன்ஜெக்டபிள் B12 தான் இருக்குது. ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக இந்த B12 சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுப்பதன் மூலமாக இதற்கான பிளட் லெவலை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ B12 என்பது மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வகையில் இவை அனைத்தையும் அப்சார்ப் பண்ணுவதற்கு விட்டமின் C தேவை. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க சொன்னால், ஒரு கீரை சாப்பிடும்போது ஒரு ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டிங்கன்னா இந்த அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். குறிப்பாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதில் இருக்கிற விட்டமின் C கண்டிப்பாக இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை உருவாக்கும். அடுத்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட். பொதுவாக எல்லா காலகட்டங்களையும் புரோட்டீன் ஹையராக வைத்து, கார்போஹைட்ரேட் மிடிலாக வைத்து, ஃபேட்டை கடைசியாக வைப்பு தான் கரெக்டான வகை. ஸோ இந்த வகையில் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸும் நீங்கள் ப்ரோட்டீனை விட கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சமயத்தில் வாமிட்டிங் இருக்கும், நாசியாக இருக்கும். அதனால் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் உள்ள உணவு வகைகள், அரிசி, கஞ்சி, இட்லி, தோசை இந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி கார்போஹைட்ரேட் கொடுப்பது ஈஸி. ஆனால் இதுவே 2வது ட்ரைமஸ்டரில் ப்ரோட்டீன் அதிகமாக கொடுப்பது முக்கியம். ப்ரோட்டீன் குறிப்பாக அனிமல் ப்ரோட்டீன், வெஜிடேரியன் ப்ரோட்டீன் இருக்குது. அனிமல் ப்ரோட்டீன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா விதமான மாமிச உணவுகள்லேயும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. எக்கு முக்கியமாக நிறையவே இருக்குது. வெஜிடேரியன் ப்ரோட்டீனில் லெகுமின்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ் இதிலலாம் நிறைய இருக்குது. அதாவது நிறைய பீன்ஸ், காய்கறிகள், சோளம், கம்பு, கேப்பை இதிலலாம் நிறைய புரதச்சத்தும் இருக்கிறது, தேவையான மைக்ரோ நியூட்ரியன் மினரல்ஸும் இருக்கிறது. ஸோ இவை அனைத்தும் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகளில் புரதச்சத்து, சத்துக்குரிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் இவற்றை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் குழந்தையோட வளர்ச்சிக்கு. இவை தவிர லிப்பிட், இந்த ஃபேட் சில அளவில் தேவை. கிட்டத்தட்ட 20% உணவு வகைகளில் ஃபேட் தேவை. இதற்கு பல நேரங்களில் நல்ல ஆயில் இருக்குது, சேச்சுரேட்டட் ஆயில் இருக்குது. இந்த ஆயில், கீ, வெண்ணெய், நெய், எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கொள்வது ஓரளவு தேவை. ஆனால் இதுவே அதிகமான ஃபேட்டி ஃபுட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது பல நேரங்களில் உணவு பழக்க வழக்க முறைகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த வகையில் பேசிக்கான விட்டமின்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் லிப்பிட்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரொப்போர்ஷனேட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் வருவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலே முக்கியமாக ஃபுட் சேஃப்டி ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் ஒரு பெண் கர்ப்பம் தரித்தா அவங்களுக்கு ஒத்துக்காத பொருள் ஏதாவது இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. சிலர் பார்த்திங்கன்னா எக் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், ஃபிஷ் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும். இவற்றை தெரிந்து கொண்டு அதனை கர்ப்ப காலத்தில் தவிர்ப்பது நல்லது. பல நேரங்களில் உணவு பழக்க வழக்க முறைகளுக்கு ரொம்ப ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை கழுவின பிறகு சாப்பிடுவது, எதையும் சூடு பண்ணி சாப்பிடுவது. ஏன்னா நம்ம நாட்டில் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற பழக்கம் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா ஒரு முறை தான் எடுக்கணும். எடுத்தால் குறைஞ்சது 70 டிகிரி சென்டிகிரேடில் சூடு பண்ணி தான் அதை சாப்பிடணும். அதே மாதிரி அப்படியே பச்சையாக எடுத்து சாப்பிடாதீங்க. இந்த சூடு பண்ணுறதுனால பல பாக்டீரியா, எந்த வைரஸ் இருந்தாலும் அழிஞ்சு விடும். இதனால் வர்ற ஃபுட் பாய்சனிங்கும் குறைவாகும். இவை தவிர கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இவை ஆட் பண்ண ப்ராசஸ்டு ஃபுட்ஸை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கருவின் வளர்ச்சிக்கும் கருவின் குறைபாடுகளுக்கும் ஒரு அடிப்படையாக அமைகிறது. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுங்க. அவற்றில் கவனம் நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க.
ஹேண்ட் வாஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெயில்ஸ் அழுக்கு இருக்கிறது, சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் இருப்பது பல நேரங்களில் பலவிதமான சிவியர் ஸ்டொமக் ப்ராப்ளம் உருவாக்கி அதனால் கரு உருவாகுவதில் தடையாகலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெண்ணுடைய மனநிலை, ஸ்ட்ரெஸ், அமைதியான மனம் அமைதியான கர்ப்பத்துக்கு வழிமுறை. அமைதியான மனம் நல்ல ஒரு குழந்தை பேருக்கு ஏற்றது. பலவிதமான மன உளைச்சல் இருக்கவங்களுக்கு ஹை ரிஸ்க் ஆஃப் மிஸ்கேரேஜ், பிபி ப்ராப்ளம், ப்ரெக்னன்சி இன்டியூட் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் ஏற்படலாம். இதனை தவிர்ப்பது மனதளவில் கண்டிப்பாக மன ரிலாக்ஸேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டயட்டு, ஃபுட்டு உங்களோட பிளானிங் பண்ணாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு மனமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதையும் கவனத்தில் கொண்டு கருத்தரிப்பதற்கு முன், கர்ப்ப காலத்திலும் சரி, இந்த ABCD என்ற வகையில் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கர்ப்பகாலம் எந்தவித காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் செல்லும், குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் SMS மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும்.